வருத்தம்தான். எல்லோரும் வருத்தத்தோடு தான் பயணிக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து. காங்கிரஸ் உட்பட ஏமாங்க, கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். இருக்கா? இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கு கேட்ட இடம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறத தான் திருமாவளவன் அவர்களே சமீபத்திய நேர்காணல்ல வந்து சொல்றாங்க. மரியாதைக்குரிய சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு எங்களுக்கு என்ன இருக்கோ அதோட கொஞ்சம் வருத்தம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவர்களுடைய ஆட்களுக்கு சரியான ஒரு அரசாங்கத்தில் உரிய அங்கீகாரங்கள் அளிக்கப்படவில்லை. கண்டிப்பா சார், எல்லா கூட்டணி கட்சிகளும் திருப்திப்படுத்த முடியாது என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் கூடியமான வரையில் திருப்திப்படுத்த வேண்டும் தலைமை தாங்குபவர்கள் என்பது காலத்தின் கட்டாயம். ஒரு 80% ஆகுது. 80%, அட்லீஸ்ட் ஒரு 75% ஆவது நீங்க பண்ணணும். இப்ப எந்த ரேஞ்சில் இருக்கீங்க? அது 50க்கும் கீழே தான் இருக்கு. பாதி கூட இல்லை. பாதி கூட இல்லை. தேர்தலுக்கு பிறகு உங்களை எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? அதான் இந்த 5 வருஷம் டீல் பண்ண மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா 50க்கு கீழே இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ டீலிங் இன்னும் இந்த 5 வருஷத்தை விட கொஞ்சம் மோசமாக கூட போகலாம். ஆனால் அந்த 5 வருடங்கள் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைத்ததா, கௌரவம் கிடைத்ததா என்றால் இல்லை என்ற அந்த மனு வருத்தமும் சேர்ந்து இருக்கிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 ஓகே, தேர்தல் நேரம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? தேர்தல் நேரம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. களம் சூடு பிடித்திருக்கிறது. நாளை 3 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதாக சற்று முன் டிவி சேனலில் பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறார் என்பது இன்னும் தெரியவில்லை. கூடிய விரைவில் ஆரம்பிப்பார். எங்களுடைய பயணமும் அவர்களோடு தொடர்கிறது. வெற்றி பயணமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இப்போ சில விஷயங்களுக்கு வருவோம். இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக 28 இடங்கள். ஆமாம். 2016 அந்த டைம்லலாம் 41 இடங்கள் கிட்ட ஆமாம் கொடுத்தாங்க. இப்போது திமுக 28 இடங்கள் கொடுத்துருக்கு. அடுத்த கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கிறவங்க, தேமுதிகவாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஓரளவு கணிசமான இடங்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போது திருமாவளவன் அவர்கள் கூட வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. திருமாவளவன் அவர்கள் 10 சீட்டு கேட்குறதா வந்து கேள்விப்படுறோம். அவருமே சொல்கிறாரு சில நேர்காணலில். ஆனால் கேட்ட இடங்கள் கிடைக்காம இழுபறியில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு கேள்வின்னா, புதுசாக வர்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பும் அணுகுமுறையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு கிடைக்காம போகுது, என்ன காரணம்? அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது ஒரு பெரிய கூட்டணியாக இருக்குது. ஒரு 25-26 கட்சிகள் இணைந்த கூட்டணி. அதில் வந்து புதிய கூட்டணியை சேர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனாலும் சேர்ப்பது என்பது தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பழைய கூட்டணியில் தொடர்பவர்கள் இவர்களோடு இணைந்து மதசார்பற்ற கூட்டணியை வலுப்படுத்தியவர்களை, அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட 2 நாளைக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்ததை நான் கூர்ந்து பார்த்தேன். அவர் ஒரு வரி தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணியில் நாங்கள் ஒரு பலம் வாய்ந்த இயக்கமாக இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை ஏறக்குறைய அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாங்கள் ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறோம். அந்த புள்ளி மதசார்பற்ற அணி. மதசார்புள்ள ஒரு அணி தமிழகத்திலே கால் ஊனைவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள்
பொறுத்து போகிறோம் என்ற கருத்துப்பட பேசியதை நான் பார்த்தேன். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம கேட்டது கிடைக்கலையோ அப்படிங்கிற விஷயம் திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கவலையும் கூட்டணி மேலே ஒரு வருத்தத்தையும் வந்து ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். கம்யூனிஸ்ட் கூட அது இருந்தது. திருமாவுக்கு அது இருக்கா? திருமாவுக்கும் இருக்கு. சகோதரர் வீரபாண்டியன் கம்யூனிஸ்ட் வலதுக்கும் இருக்கு. இடது கம்யூனிஸ்ட் இன்னும் முடிவே ஆகலை. மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தோழர் சண்முகம் அவர்கள் இன்னும் கூட அந்த கூட்டணி முடிவாகவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே இருந்தவர்கள் எல்லோரும் பலம் வாய்ந்த ஒரு இயக்கங்களாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், இவர்கள் மனம் கோணாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு கேட்ட இடம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறத தான் திருமாவளவன் அவர்களே சமீபத்திய நேர்காணலில் வந்து சொல்கிறாங்க. 10க்கு வந்து நாங்கள் கேட்குறோம், ஆனால் கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, குறைஞ்சது ஒரு 8 அந்த ரேஞ்சிலாவது நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கும் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா போன தடவை 6ல் நின்று 4 இடங்கள் கிட்ட வந்து ஜெயித்தாங்க. அப்படி இருக்கும்போது 5 மேக்சிமம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை செய்திகள் பார்க்க முடியாமல் வந்து தெரியுது. ஆக்சுவலாக ரொம்ப காலமாக கூட்டணியில் கிட்டத்தட்ட 2017லேருந்து திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் பயணிச்சுட்டு இருக்காங்க. 9 ஆண்டுகளில் பயணிச்சும் ஒரு சரியான இடம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அதை எப்படி பார்க்கறது? விசிகாக்கு வந்து 7 இடங்களுக்கு மேல் கொடுப்பார் மரியாதைக்குரிய. 10 கேட்குறாங்க. 10 கேட்குறாங்க. 7லிருந்து 8 வரையில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம் என்ன? அதுலேயுமே உதயசிரம் சின்னத்தில் போட்டிடுறது, பானை சின்னத்தில் போட்டிடுறது, எந்த தொகுதி அப்படிங்கிறதுலேயும் ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல. பஞ்சாயத்து இருக்கு. அதாவதுங்க, அவர்களுக்கு ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை நாம் குறைத்தும் மதிப்பிட முடியாது. அதற்கென்று ஒரு கணிசமான வாக்கு வங்கிகள் இருப்பது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வளர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவே அவருக்கு கேட்பதிலே நாம் 1-2 சீட்டை குறைத்து கொடுத்தால் அவர் பெற்றுக்கொள்வார். காரணம் என்ன? அதுவுமே வருத்தம் தானே. வருத்தம்தான். எல்லோரும் வருத்தத்தோடு தான் பயணிக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து, காங்கிரஸ் உட்பட. ஏமாங்க, எங்களுக்கு சென்ற முறை 25 கொடுத்த போது அடுத்த முறை 41 தரேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் சாட்சியே நான் தான் அதுக்கு. ஏனென்றால் திரு குண்டுராவும் திரு அழகிரியும் போய் 25 சீட்டில் கையெழுத்து போடுங்கன்னு மேலிடம் சொன்னதனால்தான் போய் கையெழுத்து போட்டார்கள். 41லே 2 பேரும் உறுதியாக இருந்தார்கள். திரு குண்டுராவும் திரு அழகிரி அவர்களும் 41 சீட்டிலே உறுதியாக இருந்தார்கள். ஏனென்றால் நான் அவர்களோடு நிழல் போல் பயணித்தவன் அந்த நேரத்தில். 40ல் இப்போ 30 கூட கிடைக்கலையே. கிடைக்கல, வருத்தம்தான். அடுத்த முறை 41 தருகிறேன் என்பதை நாம் மனநிறைவோடு ஒப்புக்கொண்டு பணியாற்றினோம், வெற்றி பெற்றோம், ஆட்சி அமைத்தோம், எல்லாம் சரி. ஆனால் அந்த 5 வருடங்கள் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைத்ததா, உரிய ஒரு கௌரவம் கிடைத்ததா என்றால் இல்லை என்ற அந்த மனு வருத்தமும் சேர்ந்து இருக்கிறது. மரியாதைக்குரிய சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு எங்களுக்கு என்ன இருக்கோ அதோட கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்களுடைய ஆட்களுக்கு சரியான ஒரு அரசாங்கத்தில் உரிய அங்கீகாரங்கள் அளிக்கப்படவில்லை. தாங்கள் கேட்பது கொடுக்க ஒரு நேரத்தில் தொல் திருமாவளவன் கூட எங்களுடைய ஆட்கள் காவல்துறையால் தாக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை கூட அவர் சொன்ன வரலாறு கூட இருக்குது. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆகவே அதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வந்துடுது, தேர்தலுக்கு தேர்தல் அது வந்துடுது. ஆனால் அவர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாரு சார். இப்போ கூட்டணினா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் கூட்டணி தன்மைக்கே உண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட்டணி கட்சி தான் பண்ணுறாங்க. யார் அந்த கூட்டணி கட்சிக்கு தலைமை கட்சியாக இருக்காங்களோ அவங்க பண்ணுறதே இல்லை. அது வந்து ஒரு வருத்தமான விஷயங்க. கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். இருக்கா? இல்லை, உங்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. எங்களுக்கு 41 அடுத்த முறை தரேன்ட்டு இந்த தடவை 28 கொண்டது ஒரு ஏமாற்றம் தானே. 28+1 அது இருக்கட்டும். ஆனால் போன தடவையே எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு
கொடுக்குறேன்னாங்க. அதுக்கப்புறமா அது திரு சிதம்பரத்துக்கு அப்புறமா கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த 28 என்பது எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த 28ல் கூட என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, நல்ல காங்கிரஸ் வலுவான இடமாக பார்த்து இவர்கள் ஒதுக்க வேண்டும். நாங்கள் கொடுக்கும் தொகுதியில் தான் நீங்கள் நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லிவிடக் கூடாது என்பதும் என்னுடைய கவலையாக இருக்கிறது. அதே நேரத்தில் மிகப்பெரிய கவலை, அந்த 28 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை ராகுல் காந்தி தான் நியமிக்க வேண்டும் என்ற என் கருத்தை ரியல் ஒன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், அது ஏதாவது ஒரு தொகுதிகளை கண்ட மாதிரி ஏதாவது ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சில இடங்களில் வலுவாக இருக்கிற தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கி விட்டார்கள் என்றால் அதிலும் எங்களுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே எங்களுக்கு வலுவான தொகுதிகளை கொடுக்க வேண்டும், அதுவும் ராகுல் காந்தி தேர்வு செய்கிற வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா, நீங்க சொல்றதையும் வச்சு நான் கேட்குறேன், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வருத்தம், வெளியில சொல்ல முடியாத ஒரு வழிகளோட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் ஓவராலா பார்க்கும்போது நீங்க சொல்றதை வச்சு தெரியுது. அப்படிதானா சார்? கண்டிப்பாக சார். எல்லா கூட்டணி கட்சிகளும் திருப்திப்படுத்த முடியாது என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் கூடியமான வரையில் திருப்திப்படுத்த வேண்டும் தலைமை தாங்குபவர்கள் என்பது காலத்தின் கட்டாயம். ஒரு 80% ஆகுது. 80%, அட்லீஸ்ட் ஒரு 75% நீங்கள் பண்ணணும். இப்போ எந்த ரேஞ்சில் இருக்கீங்க? அது 50க்கும் கீழே தான் இருக்குது. பாதி கூட இல்லை. பாதி கூட இல்லை. அதை நம்ம மறுக்கவே முடியாத உண்மை. அது பாதிக்கும் இல்லை. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் வலுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் இடம், கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்கிற இடங்களை அவர்கள் கேட்கும் இடங்களை ஏறக்குறைய ஒரு 75% ஒதுக்கி கொடுத்தால் நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நம்ம பிஜேபியை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகம் குறைத்து மதிப்பிடுகிறார் பிஜேபி என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், எந்த எல்லைக்கும் பிஜேபி போவார். கடைசி நேரத்தில்ங்க எனக்கு பீகாரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னது, 11ஆம் தேதி காலையில் வரையில் அந்த 10,000 ரூபா பணம் போயிட்டே இருந்தது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா பணம் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது. அரசாங்கத்தினுடைய கெஜெட் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை இந்த மக்களுக்காக, இந்த நலத்திட்டத்துக்காக ஒதுக்க போகிறோம், கோட் ஆஃப் கான்டக்ட் வரத்துக்கு முன்னால் ஒதுக்கிட்டோம்னா, அது ஒதுக்கி அரசாங்க கெஜெட்டில் வந்துடுச்சுன்னா அந்த பணத்தை தேர்தல் நேரத்திலே கொடுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்கா. இப்போ 5,000 ரூபா கொடுத்தாங்களா? அந்த மாதிரியா? இவங்க 5,000 ரூபா கொடுத்துட்டாங்க தேர்தலுக்கு முன்னால். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு தொகையை ஒதுக்கிட்டாங்களா, ரிசர்வ் வங்கியில் இருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு தொகை வரப்போகிறதாக காலையில் எனக்கு ஒரு டெல்லி நிருபர் ஒருத்தர் சொன்னார். ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு தொகை வரப்போகிறது. தொகை எவ்வளவு தெரியல. அது போலிங் அன்னைக்கு காலையில் வரைக்கும் வரும். அதை தடுக்க முடியாதான்னு ஏற்கனவே அரசாங்க கெஜெட்டில் அது வந்துடுச்சு. அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அது அரசாங்க மக்கள் நல திட்டம். அது அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக இதை ஒதுக்கி இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த தொகையை ஒதுக்கிட்டு அரசாங்கத்தினுடைய ஆணையில் அரசாணை பிறப்பித்து விட்டால் அதை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் காட்டி அதை தான் பீகாரில் 11ஆம் தேதி வரைக்கும் போட்டாங்க. அது இங்கே நடக்க போகுது. இப்போ பீகாரில் நடந்தது தமிழ்நாட்டிலே நடக்க போகுது. நாம சாதாரணமா பிஜேபியை நினைச்சு போட்டிட்டோம்னா, இப்போ அது டவுட்டு, ஏடிஎம்கே தானே கொடுப்பாங்க. கூட்டணியில் இருக்க பிஜேபி கொடுக்குறாங்கன்னா சார், பிஜேபி கிட்ட தான் சார் மத்திய அரசாங்கம் இருக்கு, கவர்மெண்ட் அவங்க கிட்ட தானே இருக்கு. கவர்மெண்ட்டு தானே போட முடியும். அரசாங்க கெஜெட்டில் கொண்டாடணும்னா ஏடிஎம்கே கொண்டாட முடியாது. ஓகே சார், இது ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த முடிச்சிருக்கோம். இப்போ எல்லாருமே 50% கீழே உண்டான ஒரு மனநிலையில தான் இருக்கீங்க அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு உங்களை எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? அதான் இந்த 5 வருஷம் டீல் பண்ண மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா 50க்கு கீழே இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ டீலிங் இன்னும் இந்த 5 வருஷத்தை விட கொஞ்சம் மோசமாக கூட போகலாம், பெட்டராக கூட போகலாம். காலம்தான் அதற்கு பதில். இந்த 5 வருஷமே இப்படி இருக்கு, தேர்தலுக்கு பிறகு வர்றது இன்னும் பெட்டரா இருக்குன்னு என்ன நம்பிக்கை? காலம் பதில் சொல்லும். ரஜினி மாதிரி பதில் சொல்றீங்க, காலம் பதில் சொல்லணும் அப்படின்னு. காலம் அதற்கு எல்லாத்துக்கும், அதாவதுங்க, இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. எதுவும் கடந்து போகலாம். நீங்க கடந்து போற மாதிரி இல்ல, மறந்து போயிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். நாங்க மறக்கலைங்க. பசுமரத்தில் அடித்த ஆணி போல வைத்திருக்கிறோம். எங்களுடைய வருத்தங்கள் என்னன்னா, பிஜேபி காலூனிட கூடாதுன்ற ஒற்றை வரியிலேயே எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்களே என்ற வருத்தம் தான் எங்களுக்கு. இப்போ அதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை தான்
மறுபடியும் சொல்றாரு, மதச்சார்பற்ற கூட்டணி தான் திமுக கூட்டணி அப்படின்ட்டு. அந்த மதச்சார்பற்ற கூட்டணியில முக்குளத்தூர் புலிப்படைங்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஜாதி பின்புலம் உண்டான ஒரு சாயம் வந்து பூசப்படுது. இது இல்லாம வீரமுத்தரையர் அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகளும் திமுகவினுடைய ஆதரவுல வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாதி சாயம் உள்ள ஒரு விஷயங்கள் அந்த திமுக கூட்டணி பாதிக்காதா? 1-2 சிறிய கட்சிகள் அப்படி இருக்கும்போது வரேன்னு சொல்லும்போது வேண்டான்னு மறுக்க முடியாது. அவர்களாக வந்து ஆதரவு தரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி தான் உங்களுடைய வருத்தம். இவற்றையெல்லாம் தாண்டிய வருத்தம் தான் எங்களுடைய வருத்தம். இப்போ இது எப்போ சரியாகும் சார்? இது சரியாகும்னு எனக்கு மனசில் படலை சார். அப்புறம் எப்படி அந்த 5 வருஷம் கழிச்சு பெட்டரா போகணும்னு சொல்லுங்க? 5 வருஷம் கழிச்சு பெட்டரா போகும்னு ஒரு எதிர்பார்ப்பு தான், நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை எது கொடுக்குது? நம்பிக்கை வரலாம், நம்பிக்கை தகர்த்தும் போகலாம், இரண்டுக்கும் வாய்ப்பு உண்டு. எதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? நம்பிக்கை குறைவானது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. காரணம், கடந்த 5 ஆண்டுகளே நாங்கள் போராடி பார்த்து விட்டோம். இல்லை, அப்போ கூட்டணி மாற்றம் ஏற்படுமா? கூட்டணி மாற்றம் சார், அரசியல் கட்சிகளில் எப்போ ஒன்றாலும் மாற்றம் ஏற்படும். மதசார்பற்ற அணி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட பிஜேபியை கூட கூட்டணி வைத்து திரு முரசொலி மாறன் போன்றவர்கள், டிஆர் பாலு போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிற நேரத்தில் தான் இங்கே அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களை கைது செய்த வரலாறும் இருக்கிறது. மத்திய அமைச்சராக இருந்த திரு முரசொலி மாறன் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அவர் மத்திய அமைச்சர், டிஆர் பாலு மத்திய அமைச்சர், அவர்களெல்லாம் கலைஞர் வீட்டில் போய் காவல்துறையை தடுத்த போது மத்திய அமைச்சர்களே கைது செய்த வரலாறுலாம் இருக்குது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்காதவங்க ஒன்றும் இல்லை. மதசார்பற்ற அணி என்று இப்பொழுது சொல்லிக்கொள்ளலாம். மதசார்பற்ற ஒரே அணி என்றால் அது காங்கிரஸ் தான். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கூட நான் சேர்த்துக்குவேன். விடுதலை ஏங்க அவங்க பிஜேபி கூட இருந்திருக்காங்கங்க. திரு முரசொலி மாறன். இப்ப காங்கிரஸ் யார் கூட இருக்கா? காங்கிரஸ் திமுக கூட இருக்கோம். மதசார்பற்ற நாங்க தான் மதசார்பற்ற அணி. அது அவங்க எங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. மதசார்பற்ற அணியில அவங்க இப்போ வந்து அது மதசார்பு அதிகமாக போயிடுச்சு அந்த கட்சியிலன்னு எங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய மதசார்பற்ற கூட்டணியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் வலுவாக வாதம் வைக்க விரும்புகிறேன். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.